ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம நவராத்திரியில் தசமகா வித்யாவை எப்படி வழிபாடு பண்ணுறது, ரொம்ப 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 எளிமையான முறையிலையும் ப்ளஸ் சக்தி வாய்ந்த பூஜை முறைகளையும் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது அதாவது நவராத்திரியில் பொதுவாக எல்லாருமே கொலு வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களால் கொலு வச்சு வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா இந்த பூஜையை செய்யலாம். இதுக்கு தேவையானது ஒரு அகல் விளக்கு, அதாவது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு விளக்கு ப்ளஸ் ஒரு கலசம். இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த நவராத்திரியில் தேவி உபாசகி, அதாவது உபாசனை பண்ணணும் தேவி, அதாவது தசமகா வித்யா உபாசனை, அம்பாள் உபாசனை, உங்களுக்கு பிடித்தமான அம்பாள் உபாசனையெல்லாம் இந்த நவராத்திரியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக சித்தியாகும். அதாவது நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ, அதாவது அம்பாளுக்கு மட்டும் நான் இதை சொல்கிறேன். சீக்கிரமாக இந்த நவராத்திரியில் பூஜை பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு அம்பாள், நீங்கள் எந்த தேவியை கும்பிடுறீங்களோ அது உங்களுக்கு சித்தியாகும். இது என்னன்னா அக்டோபர் 2ஆம் தேதி புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை திதியில் நவராத்திரி, அதுக்கு அடுத்த நாள் இருந்து நவராத்திரி ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தசமகா வித்யா நீங்கள் பூஜை பண்ணுறது உபாசனை முறையும் நீங்கள் பண்ணிக்கலாம். பூஜை பண்ணுறது அமாவாசையில் இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உபாசனையாக எடுக்கிறவங்க அமாவாசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே எந்த ஒரு உபாசனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி, குரு மூலிமா வாங்கிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சரியான குரு உங்களுக்கு அமையல அப்படின்னா, இந்த தசமகா வித்யாக்களை நான் சொல்லக்கூடிய 10 தேவியர்கள் இருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த தேவியரை ரொம்ப பிடிச்சிருக்கோ, ஆத்மார்த்தமாக உங்கள் மனசு எதை விரும்புதோ அந்த தேவியரை நீங்கள் பிரதானமாக எடுத்து அவங்கள என்னென்னா சரி நீங்கள் குருவாகவே, நீயே எனக்கு குருவாக இரு தாயே அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். இந்த தசமகா வித்யா உபாசனைங்கிறது 10 தேவியரை குறிக்கக்கூடியது. இது என்னைக்கு அப்படின்னா 2ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அமாவாசை. இந்த அமாவாசையில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது தக்ஷண காளி, அதாவது காளியை வழிபாடு பண்ணுறதுக்கு அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதனால தான் நான் இங்கே அமாவாசையிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறேன். அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நவமியோட 10 தேவியரை முடிஞ்சிரும். ஆனால் இந்த தசமியில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தேவியரை அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து இப்போ தாரா இதுக்கு அடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி ஒவ்வொரு தேவியரும் கும்பிட்டுட்டு 10ஆவது நாள் எல்லா தேவியரையும் நீங்கள் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் தக்ஷண காளியாக உங்களுக்கு வழிபாடு எப்படின்னு சொல்கிறேன். இது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கனால நான் பார்ட்டாக போடுறேன். ஒவ்வொரு தேவியருக்கும் ரொம்ப சின்ன வீடியோவாக நான் பார்ட்டாக போடுறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு தக்ஷண காளி. இந்த தக்ஷண காளியை வழிபாடு பண்ணுறதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன், அதாவது நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணக்கூடிய இது கிழக்கு பார்த்து பண்ணணும். அதே மாதிரி வஸ்திரம், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தேவியரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாழை இலை, அந்த வாழை இலையில் பச்சரிசி போட்டு பரப்பி அது மேலே ஒரு கலசம் வைக்கணும். இந்த கலசம் ஒன்று பித்தளையாக இருக்கலாம், இல்லைன்னா செம்பாக இருக்கலாம். உங்களுக்கு நல்ல வசதி இருந்துச்சுன்னா வெள்ளியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த தண்ணி நீங்கள் ஊற்றும் போது என்னென்னா, அந்த ஜலத்தில் என்னென்னா சந்தனம், அதே மாதிரி ஜவ்வாது, அப்புறம் ஜாதிபத்திரி, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி வாசனை திரவியங்கள், பன்னீர், இதெல்லாம் கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கலசத்து மேலே மாயிலை வைக்கணும். மாயிலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெற்றிலையவே வச்சுக்கலாம். அது மேலே ஒரு தேங்காய் வைக்கணும். அந்த தேங்காய்க்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வஸ்திரம் போடணும். காளி அப்படிங்கும்போது காளிக்கு உண்டானது கருப்பு தான். அதனால் கருப்பு ப்ளவுஸ் பீட் இருக்கும் இல்லைங்களா, அதையே நீங்கள் வஸ்திரமாக போட்டுக்கணும். இதுக்கு பூஜை கிழக்கு முகமாக பார்க்கணும். அந்த விரிப்பு நீங்கள் அதாவது எம்டி தரையில் உட்காரக்கூடாது, ஒரு விரிப்பு போட்டு உட்காரணும். அது உங்ககிட்ட கருப்பு புடவையோ கருப்பு ட்ரெஸ் எதாக இருந்தால் அதை விரிச்சிட்டு அது மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் கருப்பு தான். அதே மாதிரி அம்பாளுடைய மந்திரத்தை நீங்கள் 108 டைம் அல்லது 1008 டைம் உங்களால் முடிஞ்சா, எல்லா 1008 டைம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் 108 டைமே பண்ணலாம். இதுக்கு ஜெபமாலை சங்குமணி மாலை அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த சங்குமணி மாலையை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். காளியோடைய மந்திரத்துக்கு சங்குமணி மாலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதை பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரமாக அம்பாலே உங்களுக்கு வந்துடுவா. அம்பாளுடைய மந்திரத்தை நான் வீடியோடைய கடைசியில் நான் ஸ்லைடாக போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த தக்ஷண காளியை கும்பிடும்போது என்னென்னா, இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. உங்களுக்கு வாழ்க்கையில் பொதுவாக
பொதுவாவே வந்து இந்த தசமகா வித்யா உபாசனா அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய ஞானிகளும், சித்தர்களுமே வந்து இந்த தசமகா வித்யா உபாசனை பண்ணியிருக்காங்க. அதாவது பரசுராமர் குரு எங்களுடைய ட்ரெடிஷனலா பரசுராமர் தான் குரு. அந்த பரசுராமரே வந்து அவருக்கு அஷ்டமா சித்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தசமகா வித்யா உபாசனைய தான் பண்றாரு. பரசுராமரே வந்து அதாவது விஷ்ணுவுடைய 6வது அவதாரமே அவருக்கு அஷ்டமா சித்தி கிடைக்கிறதுக்கு இந்த அம்பாள தான் வணங்கியிருக்காரு. அவர் வந்து ஒரு தசமகா வித்யா உபாசகர். ஸோ இத நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு விஷ்ணுவே வந்து கடவுளா வந்தாலும், தேவியர்கிட்ட இருந்து தான் எல்லா சக்தியும் வாங்கியிருக்காரு. அதனால இந்த நவராத்திரியில நீங்க இந்த 10 தேவியரும் கும்பிட்டாலே உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் வந்துரும். இந்த காளி கும்புறதுனால நல்ல அஷ்ட ஐஸ்வர்யமும், உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லும் அதாவது நீங்க போய் ஒரு இடத்துல பேசுறீங்க அப்படின்னா, உங்களோட வாய்ஸ் தான் ஓவர். அதாவது உங்களுடைய பேச்ச எல்லாருமே கேட்பாங்க. உங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. குபேர சம்பத்து அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. காளி வழிபாடு பண்ண பண்ண உங்களோட லைஃப்ல வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. இந்த இதுக்கு வந்து படையல் வந்து என்னன்னா, தேங்காய் பழம் அதாவது 2 பழம் வைங்க போதும். உங்கனால என்ன முடியுதோ அத செய்யுங்க. பட் ஆனா என்னன்னா, இது வந்து நீங்க ஒரு விளக்கு வச்சுக்கங்க. விளக்கு வச்சு அதில வந்து என்னன்னா, தேவியோடைய மந்திரத்த சொல்லி ஆவகானம் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது மந்திரத்த சொல்லி அந்த மந்திரத்தை உருவானவளே தேவியே நீ இந்த விளக்குல வந்து அமர்வாயாக அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். ஆவாகனம் அப்படிங்கிறது மந்திரத்த சொல்லி ஆவாகனம் சொல்லிட்டீங்கன்னா, அந்த விளக்குல வந்து காளி வந்து உட்காந்துருவாங்க. அந்த ரூபத்துக்கு அந்த காளியவே அத நினைச்சிட்டு நீங்க மந்திரத்த ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது நடக்கும். மெயினா வந்து ஆஃப்டர் 8:00 மேல பண்ணுங்க. இந்த காளி வழிபாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மிட் நைட்ல பண்ணா ரொம்ப நல்லது. நவராத்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராத்திரி மீன்ஸ் என்னன்னா, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இத பகல்ல செய்யக்கூடாது. எல்லா தேவியரையுமே வந்து இரவுல தான் செய்யணும். அதுக்கு தான் நவராத்திரின்னு சொல்றாங்க. ஸோ ராத்திரி அப்படிங்கும்போது நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து 8 மணிக்கு மேல செய்றது ரொம்ப நல்லது. அப்புறம் ஆஸ் யூசுவல் நீங்க காலையில வந்து வேலைக்கு போய்க்கலாம். இந்த கலசத்த வந்து நீங்க வந்து என்ன பூ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, செவ்வரளி பூ யூஸ் பண்ணணும் காளிக்கு. படையல் வந்து பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, அத வந்து மாவு மாரி நல்லா தட்டி, அடை மாரி தட்டி, அத வந்து தீயில சுட்டு எடுக்கணும். நீங்க கேஸ் அடுப்பா இருந்தாலும் சரி, விறகு அடுப்பா இருந்தாலும் சரி, தீயினால அத சுட்டு வச்சு அத தான் படையலா குடுக்கணும் அவங்களுக்கு. அது பண்ணும்போது ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. இது வந்து என்னன்னா, நைட்டு தான் நீங்க பண்ணணும். மிட் நைட்ல பண்றது ரொம்ப விசேஷம். பட் ஆனா, அ அதாவது ஃபேமிலிக்குள்ள இருக்கும்போது அந்தந்த டைம்ல கரெக்ட்டா பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஒரு 8 மணிக்கு மேல பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க 108 டைமோ அல்லது 1008 டைமோ எத்தன டைம் வந்து உங்கனால சொல்ல முடியுமோ, அம்பாளுடைய காயத்ரி மந்திரத்தையும் சரி, மூல மந்திரத்தையும் நான் குடுக்குறேன். இத சொல்லி அன்னைக்கு உண்டான பூஜைய முடிச்சுருங்க. அதாவது இது மந்திரத்த சொல்லி முடிச்சுட்டு, பூ போட்டு அர்ச்சனை பண்ணி, மந்திரத்த சொல்லி முடிச்சுட்டு, சூடா அந்த தீபம், சாம்பிராணிலாம் அந்த கலசத்துக்கும் விளக்குக்கும் காமிச்சுட்டு நீங்க தொட்டு கும்பிட்டு அன்னைக்கு பூஜைய முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடியகாத்தால எந்திரிச்சு நீங்க குளிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல இந்த கலசத்தோடைய நீர நீங்க எடுத்து, நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீல கலந்து நீங்க குளிச்சுக்கலாம். ஆஸ் யூசுவல் வந்து அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ரொட்டீன் லைஃப்ப பார்க்கலாம். இத பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எண்டுல வந்து மந்திரத்த குடுக்குறேன். அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க படிக்கலாம். நன்றி, வணக்கம்.